முருகாசரணம். ஆரம்பிக்கலாங்கம்மா. அடியார்கள் எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். கந்த சஷ்டி திருவிழாவை மாபெரும் திருவிழாவாக நடத்தி முருகப்பெருமானுக்கு பெருமை சேர்த்த வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கலாவதி அம்மா வாருங்கள் அம்மா, விநாயகர் பாடல் பாடு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாரணத்து நாயகா வலம்புரி விநாயகா, வாரணத்து விநாயக் நாயகா வலம்புரி விநாயகா, ஓம் சக்தி சிவனனைக்கும் வல்லபை விநாயகா, ஓம் சக்தி சிவனனைக்கும் வல்லபை விநாயகா, கருணை செய் கிருபாகரா கார்த்திகேய சோதரா, கருணை செய் கிருபாகரா பிரதமர் கூறினார். அரசியல் சமத்துவமின்மை, அவநம்பிக்கை ஆகியவற்றை மக்களிடையே உருவாக்குவதாக கூறிய அவர் தமது தலைமையிலான அரசு சிவா திருச்சிற்றம்பலம். இந்திய தணிக்கைகளை உலகிற்கே வழிகாட்டுவதாக மக்களவை தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். அம்மா அது எம் என்ற ஐடிங்களா மைக் ஆஃப் பண்ணுங்க. பானுமதி அம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. பானுமதி நான் தான் சொல்றேன். இப்ப இல்லையே, நான் இல்லையே, வேற யாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன், வேற ஒண்ணு இல்ல. விமலா தேவி அம்மா நாலு துதி பாடுங்கம்மா. முடிச்சிடுறேன். சரி பாடுங்கம்மா. மைக் ஆன் பண்ணி பாடுங்க கலாவதி அம்மா. ஓம் எழுத்து ரூபனே ஓம் 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 ஓம், ஓம் எழுத்து ரூபனே மந்திர பிரணவ ரூபனே, ஓம் எழுத்து பிரணவ மந்திர ரூபனே விநாயக, வாரணத்து நாயகா வலம்புரி விநாயகா, வலம்புரி விநாயகா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அடுத்ததாக விமலா தேவி அம்மா வாருங்கள் அம்மா. மைக் ஆன் பண்ணி பாடுங்க விமலா தேவி அம்மா. திருச்சிற்றம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலோ வந்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. முருகு முருகு என்று உருகு என்பதற்கு ஏற்ப முருகப்பெருமானை வாழ்நாள் முழுவதும் நினைந்து நினைந்து உருகிக் கொண்டிருக்கும் வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த ஆன்மீக பெரியோர்களுக்கும் அடியார் பெரியோர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இறையருள் பெற வேண்டுமெனில் கீதம், நாதம், வேதம் என மூன்றும் தேவை. கீதமாக நமது வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர், திருவாசக அமர்வின் ஞான குரு, குழந்தை செல்வங்களின் தாய்மானவர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நாதமாக திகழ்பவர் இசை வேந்தர், நாளும் முருகப்பெருமானை நம் வீட்டிற்கு அனுப்பி வைப்பவர், சிறந்த ஊடகவியலாளர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன்.
வேதங்களில் சிறந்த வேதமாக திகழ்பவர், மாபெரும் ஒருங்கிணைப்பாளர், இறை சிந்தனை உடையவர் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர், சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு ஐயப்பன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் பம்பாய் அணு ஆராய்ச்சி மையத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றியவர். பின்பு சென்னை கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் சிறந்த பணியை மேற்கொண்டு ஓய்வு பெற்றவர். குரு மகிமைகள் உடைய நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு ராகவன் ஐயா அவர்களிடம் முறையாக திருப்புகள் கற்று அதன் வழி நின்று 300க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடிய ஆசு கவிஞர். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப திருப்புகளை கேட்டும் படித்தும் அதன் இனிமையை ஆராய்ந்தவர் நமது சிறப்பு விருந்தினர். குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் என்பதற்கு ஏற்ப திருப்புகள் அடிமை சிவத்திரு நடராஜன் ஐயா அவர்களின் இல்லத்திற்கே சென்று திருப்புகள் கற்று குருவை மிஞ்சிய சீடராக திகழ்ந்தவர் நமது சிறப்பு விருந்தினர். தான் கற்ற வித்தையை மிக அழகாக, எளிதாக, மிகவும் பாங்காக அனைவருக்கும் புரியும்படி சிறப்பு சொற்பொழிவாற்றக்கூடியவர். இத்தனை சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பாக திகழும் சிறப்பு விருந்தினர் சிவத்திரு ஐயப்பன் ஐயா அவர்களை திருப்புகள் ஒளி குறிப்புகள் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வருகை புரியுமாறு இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா சரணம். ஐயா, மேடையினி தங்கள் வசம். மிக்க நன்றி. முருகாச்சரணம். அறிவு முன்னுரை சொன்ன அம்மா அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இங்கு குழுமி இருக்கும் வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் அனைத்து அன்பர்களும் மற்ற அன்பர்களும் அன்னாருடைய பொன்னார் திருவடிகளை தலைமையில் தாங்கி வணங்கி, அடியேன் குருநாதர் குரு ராகவன் சார் அவர்களிடம் கற்றதையும், திரு நடராஜன் சார், திருப்புகள் அடிமை திரு நடராஜன் சார் அவர்களின் கற்றதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அடியேனுக்கு கொள்ளை ஆசை. அந்த வகையில் இன்று திருப்புகளில் ஒலி குறிப்புகள், அதனுடைய பொருள் அப்படிங்கிறத பத்தி உங்களோடு கொஞ்சம் இணைந்து சிந்திக்க திருவுருள் கூட்டி இருக்கிறது. அதன்படி ஒன்றாக மேற்கொண்டு பார்ப்போம். இதில் அடியேனுடைய அனுபவத்தை தான் உங்களிடம் பகிர்ந்து. அடியேன் 2003 ஜூன் மாதம் ஓய்வு பெற்ற பின் ஒரு கௌமாரம்.com அப்படிங்கிற ஒரு முருகன் வெப்சைட்ல இருக்கிற அந்த இயக்குனர் நம்ம வீட்டுக்கு வந்து, மணியம்னு பேர் அவருக்கு, நீங்க வந்து இந்த திருப்புகளுக்கு உரை எழுதி கொடுக்கணும்னு கேட்டார். இப்ப நான் சொன்னேன், நான்லாம் பொடியன், என்னுடைய குருநாதர் இருக்கிறார், அவரிடம் போவோம் வாங்கன்னு அவரை கூட்டிட்டு நடராஜன் சார் வீட்டுக்கு போனேன். அப்ப முதல்ல வந்து கந்தர் அந்தாதிக்கு உரை சொல்லணும் அப்படின்னு சொன்னார். கந்தர் அந்தாதி எவ்வளவு கடினமான சொற்கள் கொண்டது என்பது நமக்கு தெரியும். அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நடராஜன் சார் எனக்கு சொல்லி கொடுப்பார், அதை நான் அன்று இரவே வீட்டுக்கு வந்து தட்டச்சு பண்ணி அதை மணியனுக்கு அனுப்பி வைக்கிறதுங்கிறது ஏற்பாடுல கந்தர் அந்தாதி ஒரு வருஷ காலத்துக்கு மேலேயே போனது. அந்த வேலை முடிஞ்ச பிறகு திருப்புகள்
அப்படிங்கிறத பத்தி, திருப்புகழ்ல இருக்கக்கூடிய நவமணிகளை பத்தியும் நடராஜன் சார் சொல்லி கொடுத்தார். பொருள், அடியேன் ரொம்ப பாக்கியசாலி என்று எனக்கு நானே சொல்லிக் கொள்வேன். காரணம், அந்த 2003 இருந்து நடராஜன் சார் போனது 2013 மார்ச் மாசம் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி. ஸோ அந்த 14ஆம் தேதி 14ஆம் தேதி கிளாஸுக்கு 13ஆம் தேதி பாடம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது நோட்ல பேனா குத்துன மாதிரி இருக்கு. 3:40 மணி ஈவினிங் அவர் முருகப்பெருமான் கூப்பிட்டாருன்னு உடனே போயிட்டார் அவர். அவர் இந்த 11 வருஷ காலத்துல அவருடைய குருநாதர் ரத்ன சபாபதி முதலியார், அவர் தன்னுடைய பெயரை சுருக்கி ரசபதி என்று வைத்துள்ளார். குகஸ்ரீ ரசபதி அவர்கள்கிட்ட 1950 அவர் கத்துக்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் சாங்ஸ், ஒரு 89 பாடல்களுடைய பதவுரை, விளக்க உரை அடியன்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவைகளை எல்லாம் இந்த புத்தக வடிவில் போட்டு, இந்த புத்தகம் இப்பொழுது அடியார்கள் கையில் உள்ளது. இந்த 89 பாடல்கள்ல ஒரு 5-6 பாடல்களுக்கு ஒலிக்குறிப்புகளுக்கும் பொருள் சொல்லி கொடுத்திருக்கிறார். இது ஒரு ஆச்சரியமானது. சார், நிறைய ஒலிக்குறிப்புகள் இருக்கே, நீங்க 5-6 பாடல்கள் மாத்திரம் எடுத்து சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது சார் சொல்லுவார், ஆமாப்பா, எனக்கு அந்த நேரத்தில் அவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மனசுல வரல. அது நமக்கு கிடைச்ச பெரிய நஷ்டம்தான். ஸோ இந்த ஒலிக்குறிப்புகளை வச்சு நாம இன்னைக்கு சில பாடல்கள் உண்டான ஒலிக்குறிப்புகளுடைய பொருட்கள், அந்த ஒலிக்குறிப்புகளுக்கும் பொருள் இருக்கு அப்படிங்கிறத ரசபதி சார் சொல்லி, நடராஜன் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தத நான் இப்போ உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஸோ முதல் பாடல் சோலைமலையில ஒரு அழகான சின்ன திருப்புகழ் பாடல். அகரமும் ஆகி அதிகமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அவமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே, இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும். இப்ப நான் இது சில ஸ்லைடுகள் செய்து வச்சிருக்கேன். நான் அதை உங்க கூட காட்டுறேன். நீங்க அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல விளங்கும். இத பார்க்க முடியுதுங்களா பிரேமாமா? தெரியுதுங்கயா, நல்லா தெரியுதுங்கயா. ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல். திருப்புகழ் பாக்களில் வரும் ஒலி குறிப்புகளும் அதன் பொருட்களும். இப்ப நான் சொன்ன பாட்டு இதுதான். ரொம்ப அழகா சிந்து பைரவி ராகத்துல எங்க குருஜி ராகவன் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதை சற்று கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். அக்கரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே, இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே, இரு நிலமேதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வர வேணும், மக்கபதியாகி மருவும் வலாரி மகிழ் களி கூறும் வடிவோனே, வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே, செககண செகு தகு திமி தோதி திமியன ஆடும் மயிலோனே,
செக கண செகு தகு திமி தோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே இரு நிலமேதில் எழியனும் வாழ எனது முன் ஓடி வர வேணும் பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே எனது முன் ஓடி வர வேணும். நல்ல அழகான பாடல், சின்ன பாடல். செக கணசேகு தகு திமி தோதி திமி என ஆடும் மயிலோனே. இப்ப நான் இந்த ஒலிக்குறிப்புகளுக்கு முதல்ல பொருள் சொன்னது குகசிரி ரசபதி ஐயா அவர்கள். அவர்கள்ட்ட கேட்ட பொருளை நடராஜன் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு விஷயம் நல்ல மனசுல வச்சுக்கணும், மற்றவங்களெல்லாம் பத்தி நான் குறைச்சி சொல்லணும்னு நினைக்க கூடாது. இந்த ஆஸ்பெக்ட்ல அவர் நிறைய சிந்தனை பண்ணி அந்த சிந்தனையுடைய முடிவை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில தான் நாம் அதை பார்ப்போமே ஒழிய மற்ற பொருளாளர்களை எல்லாம் நான் குறைச்சு பேச மாட்டேன், அவங்களும் மேல்தான். ஆனா இவர் இந்த ஆங்கிள் விசேஷமான பொருள்கள்லாம் சொல்லி இருக்கிறார் அப்படின்னுட்டு. இப்போ அந்த சொற்களை பிரிக்கிறார் அவர். செக கண சேகு தகு திமி தோதி திமி என ஆடும் மயிலோனே. அப்போ அதுக்கு பொருள் சொல்றாரு. செக கண ஜகம் சொல்றேன் இல்லையா, கணம் கணங்கள் கூட்டம். செகம்னா ஆதாரம் இல்லாமல் அந்தரத்தில் சுழலும் பிரபஞ்சத்தில் காணும் அண்டங்கள். அந்த கோடிக்கணக்கான அண்டங்கள் உலகத்துல பிரபஞ்சத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. நாம அந்த சூரியன் ஃபேமிலியில பூமியில இருக்கிறவங்க. அந்த அண்டங்கள் சேகு அப்படின்னா வைரம்னு பொருள். அப்ப இந்த அண்டங்கள்லாம் ஒன்றோடு ஒன்று இடிச்சிக்காதபடிக்கு அது எப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு வருது, இடிபடாத வைரம் போல அந்த அண்டங்கள் ஒன்றுடன் தகுதின்னா தகுதியோடு, ஒன்றுடன் ஒன்று மோதாமல் தகுதியோடு, திமின ஓட்டம் சுழன்று வர, தோது பொருத்தமான அமைவு செய்த, திமி என அன்பு கடலே என ஒலி அல. இந்த மயில் பகவானுடைய அந்த மாபெரும் சக்திய இந்த சொற்கள் மூலமா வெளிப்படுத்துறது, ஆடிக்கிட்டே வெளிப்படுத்துறது. அதத்தான் இந்த ஒரே வாக்குல செக சனகு சேகு தகு திமி தோதி திமி என ஆடும் மயிலோனே அப்படிங்கிறதுல ஆதாரம் இல்லாமல் அந்தரத்தில் சுழலும் பிரபஞ்சத்தில் காணும் அண்டங்கள் ஒன்றோடு ஒன்று இடிபடாமல் தன்னுடைய வழியிலேயே சுற்றி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வைரம் போல. அப்படிப்பட்ட ஒரு செய்கையை செய்த பகவான், அந்த பரம்பொருள், அத திமி என அன்பு கடலே என ஒலியல ஆடு மயிலோனே, இன்ப நர்த்தம் செய்யும் மயிலை வாகனமாக உடையவனே. இப்ப இந்த பொருள் அந்த அந்த ஒலி குறிப்புகள்ல இருந்து ரசபதி ஐயா, நடராஜன் ஐயா அதை எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள். அதே மாதிரி நமக்கு இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு. இந்த பாட்டு ரொம்ப விசேஷமான பாட்டு, அணுகுண்டு பாட்டு அப்படின்னு சொல்லுவார். இத யாரு? நம்ம வள்ளிமலை சுவாமிகள். இந்த 1943, 45 2வது உலக மகா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது சென்னையில குண்டு போட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கும்போது அந்த பயமெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த திருப்புகளை நீங்க சொல்லுங்க போறோம் அப்படின்பாரு. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிருக்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோமியாம். அதே நேரத்துல பகைவர்களுக்காக நெருப்பாய் இருக்கக்கூடிய அந்த திருப்புகள் நினைத்ததை அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கரு அறுக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நெருப்புகள் உரைக்கும் செயல்தாராய். அற்புதமான ஒரு கருத்துக்கள் அடங்கிய திருப்புகள். அதுல பின்பகுதியில
இந்த சூரன் முருகப்பெருமானுடைய அந்த யுத்த காட்சிகளை சொல்றாரு. அதுல இந்த ஒலிக்குறிப்பு வருது. தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்துன் தனபேரி தடுட்டுடு டுடுட்டுட் எனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடல் சங்கரித்து வெட்டி கொண்டு மலைமுற்றும் சிரித்து எரி கொளுத்தும் கதிர்வேலா. சோ முருகப்பெருமானுடைய அந்த யுத்த காட்சிகள், அந்த யுத்த காட்சிகளுக்கு தான் இவர் நிறைய மதிப்பு. இந்த யுத்த காட்சிகளை, இந்த பேரிகைகள், யுத்த வாத்தியங்கள் முழகிறத அவர் இந்த ஒலிக்குறிப்புகளை விருத்துவார். ஆனா அதுக்குள்ள பொருள் இருக்கு அப்படிங்கிறது ஐயா ரசபதி ஐயா சொல்லி கொடுத்த பிறகுதான் நமக்கு விளங்குது. அப்ப இதுல என்ன பொருள் இருக்கு? இந்த தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனபேரி அப்படிங்கிற இந்த பேரிகை ஒரு யுத்த வாத்தியம். அது இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு வழங்குது. அதே மாதிரி உடுக்கு அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை. அது என்ன சொல்லுது? திடுட்டுடுடுட்டுன் எனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும். எனத்துடி முழக்கும் துடினும் அந்த உடுக்கு மாத்திர. அது இதுல அந்த சொற்களை பிரிச்சு அதுக்கு உண்டான பொருள் சார் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதை கொஞ்சம் பாருங்க. தனத்து அன தனத்தந்தி நெட்டி மிதி மித்து இந்த குத்தகு தகு என ஒலிக்கும் முரசு பறைகளின் முழக்கம். அப்ப அதோட பொருள் என்ன? தனத்து, தனம்னா செல்வம். அது என்ன செல்வம்? அபரஞானம் பரஞானம் என்னும் அமுத குயங்களை நீர் விலக்கி பால் பருகும் அன்னம் போல. தனத்தந்தி, தனம்னு செல்வம், தந்தின்னு யானை பெற்றவள், செல்வ மகளான தேவ யானையின் மித்திரனே. மித்திரன்கிற வார்த்தை தான் மித்திங்கிறது சுருக்கி வந்திருக்கு. மித்திரனே. மிதி இந்த மேல்நிலை, மித்து கூடியவனாய, இந்த குத்தகு இந்த மதிப்பு தகு உனக்கு தகுதியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரியை முரசுகள் எல்லாம் தந்தன கொடுத்தன, இசையை கொடுத்தன அல்லது ஒலியை கொடுத்தன. சோ இது என்ன சொல்றது அப்படின்னா, பகவானுடைய பெருமையை விளக்குறது இந்த வார்த்தைகள் எல்லாம். நீ செல்வ மகளான தேவயானையின் கணவனே அப்படிங்கிறத இந்த வார்த்தை, இந்த முரசுகள் பறைகள் போன்ற யுத்த வாத்தியங்கள் சொல்லுது அப்படிங்கிறது இந்த வாக்கினுடைய பொருள். தனத்தன தந்தி திணிப்பிமி திந்தி தன என தகு என ஒலிக்கும் அந்த மேல் உள்ள அடைகள். தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தும் தனவேரி தடுட்டுடுடுட்டுன் எனத்துடி முழக்கும் தடத்துடன் நடக்கும் கொடுசூர். அது மேற்கொண்டு போறது துடி முழக்கம். அதுக்கு அடுத்த உடுக்கை என்ன சொல்லுது அப்படிங்கறது அடுத்த இடத்துல சொல்றாரு. அந்த உடுக்கையுடைய வாக்கு என்னது அப்படின்னா, தடுட்டுடுடுடும் என துடி முழக்கும். துடின்னா அந்த உடுக்கைங்கிற வாத்தியம், அது சவுண்டு கொடுக்குறது. அதோட பொருள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றாரு. சோ இது என்ன சொல்றது அப்படின்னா, தடுப்பாயாக எதை தடுக்கணும்? உள்துள் உள்ளத்தின் துள்ளலை, துடிக்கும் உள்ளத்தில், துட்டு உண்டு துஷ்டத்தனம் உள்ளது. அதாவது இது அரக்கர்களுக்கு சொல்ற மாதிரி தான் இது இருக்கு. நீ அந்த மனப்போக்கை அது போன வழியில் போக விடாமல், கெட்ட வழியில போக விடாமல் தடு அப்படிங்கிறது அவனுக்கு உண்டான ஒரு அறிவுரை மாதிரி இதனுடைய பொருள் அமைஞ்சிருக்கு. சோ இது நமக்கு அவங்க சொல்லி கொடுத்ததுடைய பொருள். தனத்தன் திமித்தின் தகுத்தகு தகுத்தும் தனவேரி தடுட்டுடுடுட்டு எனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற் சங்கரித்து மலைமுற்றும் சிரித்து எரி கொளுத்தும் கதிர்வேலா. இந்த அவருடைய பழக்கம் எப்படின்னா, இந்த அசுரர்கள் படி சொல்லும் போது அன்பர்களை பத்தியும், அடுத்தால வள்ளி நாச்சியாரை பத்தி சொல்வார். திணைக்கிரி குணப்பன் தனத்தில் சுழித்து தென் திருத்தணி இருக்கும் பெருமாளை. சோ இது ஒரு உதாரணத்துக்கு
ஆனா அவர் சொல்லி கொடுத்ததோ ஒரு 5-6 பாடல் தான். அதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். அடுத்த பிறகு நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த பாடல் அகர முதலென என தொடங்கும் பொது திருப்புகள். இதுல அகர முதலென 51 அட்சரமும் அகில கலைகளும் வெவ்விதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதிகளும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பம் தனை துரிய முடிவை அடி முடிவு இல் என்று ஒன்று இருப்பதனை அந்த மாதிரி போடுறது. அகர முதலென 51 அட்சரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதிகளும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பம் தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கம் தனை சிறிய அணுவை அணுவின் மலமும் குணத்திரயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் என்று ஒன்று இருப்பதனை நிறைவு குறைவர ஒளிந்து எங்கும் நிறைந்து நிற்பதனை நிகர்பகர அறியதை விசும்பின் புறத்திரயமும் எரித்த பெருமானும் நிருப குருபர குமர என என்றென்றும் பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரம் தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி இது உணர்த்தி அருள்வாய. இது அவருடைய ஒரு பிரார்த்தனை, ஒரு அற்புதமான பிரார்த்தனை. அடுத்தாப்புல வரக்கூடிய 5வது கண்ணி 6வது கண்ணி. இந்த பாட்டுல என்ன அப்படின்னா, சூரன் முருகப்பெருமான் யுத்தம் நடக்கும் பொழுது அந்த போர்க்களத்துல வாத்தியங்கள் ஒலி முழக்குகிறது. அதுதான் தகு 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 ஒரு சாரி இது ரொம்ப கொஞ்சம் கடினமான சொற்கள் சேர்ந்ததுதான். தகு தகுகு தகு தகுகு தந்தந்த குத்தகுகு டிகு டிகு டிகுகு டிகி டிகுகு டிண்டிண்டி குடி குட்டு குட்டுகு தகு தகுதன செக செகுத தந்தன் தரித்தரிக்கும் தக தந்தகு தீதோ தனன தனன தன தனன தன தனன தந்தந்த நத்தனன டுடு 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 டுண்டுண்டு டுட்டுடு தரர ரிரி என்றென்று இடக்கைங்கிற ஒரு வாத்தியம் அங்கு முழங்குகிறது. அதுக்கு பிறகு மொகு மொகன அதிர முதிர் அண்டம் பிளக்க நிமிர் அலகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நடமுடு பைரவர் பவுரி கொண்டின்பு புறப்படுக உளத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொடி கருடம் நங்கம் பரப்பொருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நிசிரரை வென்று இந்திரருக்கு அரசு அளித்த பெருமாளே அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியங்களுடைய ஒலி மாத்திரம் இந்த இடத்துல இந்த 2 கண்ணில இது கொடுத்திருக்கிறத நடராஜன் சார் ரொம்ப ஒரு சிரமம் எடுத்து இதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை நல்லா பிரிச்சு அதுக்கு உண்டான பொருள் சொன்னார். இப்ப இத இப்ப நான் படிச்சிடலாம், நீங்க கேட்டுக்கலாம். ஆனா இந்த புஸ்தகத்துல அவர் கொடுத்தத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அது மீன் நான் பகிர்றேன். நீங்க அதை ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிட்டு நீங்க அதை பத்தி நிறைய இன்னும் மேற்கொண்டு சிந்திச்சு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம். ஸோ இதுல இப்போ அந்த யுத்த களத்தில் இதை விட ஒரு தடவை நான் அதை படிச்சிடுறேன், நீங்க அதை கேட்டுக்கிட்டு இருங்க. யுத்த களத்தில் பேய்கள் அசுரர்களை பார்த்து கூறுகிறது. பேய்கள் முருகப்பெருமானுடைய படையில இருக்கிறது. தகு இயல்புடன் செலுத்தும் தகு உரிமை குற்றமே. இந்த அசுரர்கள் நீங்க எல்லாம் செலுத்தக்கூடிய அந்த உரிமை இருக்க அது குற்றம். அதுக்கு பிறகு தகு நமக்கு தகுதி என்று மேற்கொண்ட தகு உங்கள் ஒழுக்கம் அற்பமானது. தம் தந்த தாம் செய்த தவத்தின் குத்த பாதுகாப்பு குகு இப்போது இருண்டு விட்டது. தீ பாவத்தி குகு நரம்புகளில் குடி நிலைத்து குடி இருக்கின்றன. டிகு டிகுகு டிகு திகு திகு என்று உங்கள் செலுப்பு எல்லாம்
மண் ஆயின. டின் டிண்டிடி டின் டின் டிண்டி டின் டிண்டி என கொட்டும் உங்கள் அந்திம கால பறையின் பேரொளி கு நிலவும் இந்த உலகமெல்லாம் குடிகு நிறைந்து குடிகொண்டுள்ள தகுத இந்த இது உங்களுக்கு தகுதியே. கென கென உங்கள் கணங்கள் முழுவதும் செகுத கால்வேறு தலைவேறாக சேதிக்கப்பட்டன. தந்தம் தரித்த தம் தம் பெரிய வாய்களை குத இப்பொழுது குழப்புகிறீர்கள். தகு முருகனால் அளிக்கப்பட்ட இந்த தகுதியான தண்டனை தத்த ஆபத்தை கொடுக்கும் தீதோ அதனால் தனுமை அல்ல. அதாவது மும்மலங்கள் அழிந்து பரிசுத்தம் நன்மையே அன்றி தீமை இல்லை. அதாவது இந்த ஆபத்து கடைசியில் முருகப்பெருமான் தீமையை அழிச்சு அந்த தீமையை மாற்றி நன்மையாக்கி தன்னுடன் எடுத்துக்கொண்டது நாம் எல்லாம் அறிவோம். குண தன பொன்னும் தன போக அனுபவமும் தை நத இப்போது பெற்றிருந்தீர்கள். ந தன அவை இன்று காத தூரம் ஓடி ஒளிந்து கொண்டன. தனம் தனத்த யானை தந்தம் போன்ற பெண்ணின் மார்பு சுகமும் தன கனத்த செல்வம் மிகுந்த வாழ்க்கையும் டுடுடு டுடுடு டுடு டொண்டுண்டு டுட்டுடுடு சடுகுடு வாழ்வாகி பல் இழித்து ந காணாமல் போய்விட்டது. தர இந்த தரமான உயிரும் உடமையும் ரர ராட்டினம் சுற்றும் இந்த சூழ்நிலை ரீரி ரிரி 5 இந்திரங்களை சேஷ்டையால் விளைந்த துர்பாகியம்தான் என்று பலமுறை இடுக்கை குடுக்கை யாவும் இடுக்கை குடுக்கை என்ற வாத்தியங்களும் பிறவும் முகு முகு என அதிர முகு முகு என்று பேருடையுடன் முழங்க. இது அடுத்த 5, 6, 7வது கண்ணிக்கு போயிடுச்சு மீனிங்க்கு. சோ இது நமக்கு ஒரு பெரிய இதை சொல்லி கொடுக்கும்போது இப்படி ஒரு அர்த்தங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் இது உண்மைதானா, இதுல அவராவது ஒரு கற்பனையில சொல்லிட்டாராங்கிற ஒரு சந்தேகம் கூட அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு உண்மையான அர்த்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் நல்ல விளங்கும். எந்த அளவுக்கு அவர் இதுல சிந்தனை பண்ணி இருக்கிறாரு, அதனால அவர் இவ்வளவு நல்ல ஒரு பொருளை நமக்கு கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா ஒலிக்குறிப்புகள் அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப டீட்டெயிலா நம்ம போகாம விட்டுட்டோம். ஆனா அதை இவர் ரொம்ப கரெக்டா அதை எடுத்து சொல்லி அந்த ஒலிக்குறிப்புகளுக்கும் பொருள் இருக்கு அப்படிங்கிறத 2 குருமார்களும் நமக்கு அழகா விளக்குனாங்க. இது போக இப்ப நாம அகரமும் ஆகி பார்த்தோம், சினத்தவர் முடிக்கும் பார்த்தோம், அதுக்கு பிறகு அகர முதல் என பார்த்தோம். இதுல வரக்கூடிய ஒலி குறிப்புகள் போக இனி ஒரு 2-3 பாடல்கள்ல வரக்கூடிய ஒலி குறிப்புகளுக்கும் அவர் பொருள் சொல்லி இருக்கிறார். அதுல அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்கண் பாட்டு ஒண்ணு. எண்கண் பாட்டுல சந்தனம் திமிர்ந்தணைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள்தோடும் தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் சலஞ்சல் என்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்தன் என்று சென்று அசைந்து உகந்து கிருபையோடே சிந்தயம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என மொழிவாயே. இது அவருடைய பிரார்த்தனை. அப்ப இந்த மயில் திந்தி மிந்தி 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 தனந்தன் என்று சென்று அசைந்து உகந்து கிருபையோடே மயிலேறி, அந்த மயில் ஒரு நடனம் ஆடுறது. அந்த ஒரு சொல்லுதான் இந்த இடத்துல, இந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு. அதுதான் அவர் சொல்ல வந்தது இந்த இடத்துல.
அது என்ன பொருள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, திந்தி மிந்தி 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 தந்த நந்த நந்த நின்று திம் திசை முழுவதும், திம் இன்னொரு அர்த்த திம் பெருகி உள்ளது பேரருள். பரம்பொருளுடைய அருள் வந்து 4 திசைகளையும் பெருகி இருக்கிறது. இந்தி அஷ்டலட்சுமிகளின் மிந்தி உறவு மிந்தி இனி அதிகரிக்கும். தம் தனம் பேரின்பம் என்பது நமது பெரும் செல்வம். தந்தன என்று சென்று யாமே பிரபு என்று குறிப்பு வெளிப்பட்டு அசைந்து உகந்து வந்து கிருபையோடே, அது அடுத்தாப்புல வரக்கூடிய சொற்களுடைய பொருள். அது என்ன சொல்லுதுன்னா, அசைந்து ஆடி ஆனந்தம் புலனாக அருளோடு வந்து சிந்தை அங்குலம் புகுந்து புனித மனக்கோயிலில் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என. அதாவது மனம் மொழி மெய்யால நாம பகவானை கும்பிடணும். அந்த கும்பிடுறதைத்தான் அவர் வந்து சிந்தையங்குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து, உணரும்போது மனம், புகழும்போது மொழி, அதுக்கு பிறகு செம்பதம் பணிந்து இரு அப்படிங்கிறது உடல். மனமொழி மெய்யால நீ வந்து என்னை கைவிட்டு கொண்டு இரு அப்படின்னு முருகன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரக்கூடிய பிரார்த்தனை. இதுல வரக்கூடிய அந்த சொல்லுக்கள் இருக்கு இல்லையா, ஒலிப்பு திந்தி மிந்தி 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 தந்தனம் தனந்தன் என்று, அந்த ஒலிக்குறிப்புகளுடைய பொருள் தான் இந்த பரம்பொருளுடைய பேரருள் திசை முழுவதும் பெருகி உள்ளது. அந்த அஷ்டலட்சுமிகளின் உறவு இனி அதிகரிக்கும் அப்படின்னா சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு கெட்டும். நம்மிடம் இருப்பது பேரின்பம். அது நம் பேரின்பம் என்று பெரும் செல்வம். அது தம் தனம். தம்னா நம்மிடம், தனம்னா பொருளின் செல்வம். தனந்தன் என்று சென்று யாமே பிரபு என்ற குறிப்பு வெளிப்பட்டு இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய பரம்பொருள் எண்கண் முருகன் அப்படிங்கிற குறிப்பு வெளிப்பட இந்த சொற்கள்லாம் இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இது வந்து ஒண்ணு ஒரு இடம். அதே மாதிரி நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு பாடல் உண்டு. அது என்ன பாட்டுன்னா திருப்பரங்குன்றம் பாட்டு, உனைத்தினம் தொழுதிலன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டுல 8வது கண்ணி ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன 2 சொற்கள் தான் போடுவார். வர்றது அந்த ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துடுறேன். தெனன் தெனந்தன என வரி அழிநரை தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழில்திகள் திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே. இத தெனந்தன அப்படிங்கிற தெனந்தனந்தன அப்படிங்கிற ஒரு ஒலி குறிப்ப அவர் பிரிக்கிறார். அது எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, தெனந்தன அப்படிங்கிறது வந்து தென் அத்தன தலைவன், தென்னு தெற்கே உள்ள தலைவன், தென்னாடுடைய சிவனையே போற்றி. நந்தன அப்படின்னா பெற்ற குழந்தை, நந்தன அப்படின்னா சிவபெருமானுடைய மகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியழி நரை வண்டுகள், கருத்த வண்டுகள், உடலில் கோடுகள் பொருந்தி இருக்கு, கருத்த கோடுகள் பொருந்தி இருக்கிற வண்டுகள் அப்படியே பாடிக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய சோலைகள் இருக்கக்கூடிய தேனை பருகிட்டு வருது அப்படிங்கறது சொல்ல வந்த இடத்துல அவர் இந்த ஒரு வாக்கு போடுறார். சோ ஒரு நல்ல இடம் இது. தெனந்தன என வரி அழினரை தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழில்திகள் திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே. சோ இந்த மாதிரி இதுல நமக்கு நடராஜன் சார் சொல்றதுல மேற்கொண்டு நாம பார்க்கக்கூடிய ஒரு
ஒரு என்னன்னா எல்லா ஒலிக்குறிப்புகளுக்கும் ஒரு பொருள் இருக்கு. இப்ப ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த இடத்துல, இதுதான் இந்த புஸ்தகம். அவரு சொல்லி கொடுத்த 89 பாடல்கள் நிறைந்த புஸ்தகத்துடைய அட்டப்படம் இது. சொல்லற்கரிய திருப்புகழ் விரிவுரை. அவருடைய ரசபதி ஐயாவுடைய அந்த பதவுரை சொல்லும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது அந்த பதவுரைக்கு பிறகு விளக்க உரை சொல்வார். விளக்க உரையில இதற்கு முன்னால யாருமே சொல்லாத கருத்துக்களை எல்லாம் அது சொல்லியிருப்பாரு இந்த 89 பாட்டுலையும். சோ இதுல இந்த பக்கத்துல இடதுகை பக்கத்துல ஒரு குறிப்பு போட்டிருக்கு. இது எப்படி அப்படின்னா, நடராஜன் சார் என் குருநாதர், திருப்புகழ் அடிமை நடராஜன், அவர் அந்த அந்த நாள் கடைசி நாள்ல அன்று 12/3/2013 செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 மணி, 13/3/2013 புதன்கிழமை மாலை வகுப்பில் சீடர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய பாடமான கீழ்காணும் குமாரஸ்தவம் 32வது நாமா வேத பதையே நமோ நம என்ற பதத்திற்கு விரிவுரையை நடராஜன் சார் அவர்கள் நோட்டில் எழுதி கொண்டிருக்கிறார். நோயினில் கிடவாமல் நொந்து மனம் வாடாமல் பாயினில் கிடவாமல் வாழ்ந்த அவர் அப்போது முருகன் அழைக்கிறார் என்று ஒரு நொடிக்குள் அவருடைய பாதார விந்தங்களை அடைந்து விட்டார். அப்படி இருந்தாலும் அப்பெருந்தகை திருப்புகழ் பாடும் அன்பர்களின் இதயங்களில் அன்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு மேல கொடுத்துட்டு, அதுக்கு கீழே அவர் கையெழுத்து. அவர் போகும்போது கடைசியா அந்த அவருடைய பேனா அதுல குத்தி இருக்கு, பேப்பர்ல குத்தி இருக்கிறதையும் ஒரு ஸ்கொயர் போட்டு காட்டியிருக்கு. சோ இந்த 2 மகான்களையும் நீங்க கொஞ்சம் பார்த்திடணும். இடது பக்கத்துல இருக்கிறது குகசிரி ரசபதி ரத்தன சபாபதி முதலியார். அதை சுருக்கி வச்சுக்கிட்டார். பெரிய மேதை, அதுக்கு மேற்கொண்டு சொல்ல தெரியல. அடுத்தாப்புல திருப்புகழ் அடிமை திரு நடராஜன் சார். இவர் திருப்புகழ் நவமணிகள் பூராத்துக்கும் போல் சொன்னார். சென்னையில் இருக்கிற எல்லா அன்பர்களும் இவரை அறிந்திருப்பார்கள். எப்படி எனில், எங்க கிளாஸ் நடந்தாலும் அந்த இடத்துல போய் அவர் திருப்புகழுக்கு பொருள் சொல்லிக் கொடுப்பார். திருப்புகழ் பொருள் சொல்லிக் கொடுப்பதில் இவருக்கு நிகர் இவரே. அதே மாதிரிதான் இசையோடு திருப்புகழ் சொல்லிக் கொடுக்குது ராகவன் சாருக்கு நிகர் ராகவன் சார் தான். இந்த இருவரோடையும் அந்த 11 வருட காலம் நடராஜன் சாரோடையும் ஒரு 4 வருஷ காலம் குருஜி ராகவனோடையும் திருப்புகழ் கற்க வைத்தது அடியன் பெற்ற பெரும் பாக்கியம். சோ இந்த அளவுல நாம இன்னைக்கு உள்ள ஒரு இதை நாம ஸோ இப்போ ஷேரிங் எடுத்துட்டேன், நேராகவே நான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த திருப்புகழ், இந்த இசை, இந்த ஒலிக்குறிப்புகளுக்கு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்ட நிறைய இல்லை, நம்மகிட்ட இருக்கிறது குறைவு தான். ஆனா அது சாரே கிளாஸ்ல இருக்கும்போது எங்களுக்கு சொல்லும்போது நான் அந்த நேரம் கேட்கணுங்கிறது எனக்கு இப்போ தோணலை. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு குறைச்ச பாடல் தான் கிடைச்சது அப்படின்னுட்டு அவர் சொல்லுவாரு. இப்ப இந்த 4-5 பாடல்கள் இத அந்த புக்ல உள்ளது உள்ளபடியே நான் தனியா எடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க நாம் சொன்னது இப்போ போக மேற்கொண்டு நீங்களே அதை பார்த்து அதுபடிக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. மேற்கொண்டு ஒலிக்குறிப்புகளுக்கு பகவானுடைய துணை கொண்டு நாம அதில் பொருள் பார்க்கணும். அது கூட ஒரு இடத்துல அவர் சொல்வார், இந்த மாதிரி பொருள் இருக்கிறத ஒலிக்குறிப்புகள் சொல்லி பொருள் அறியாம விட்டுறக்கூடாது
அது ரொம்ப ஒரு நம்மளுடைய ஒரு ஒரு நமக்கு கிடைக்காத செல்வம் நம்மளை விட்டு போயிரும் அது அப்படின்னுட்டு அவர் ரொம்ப அதுல ரொம்ப பர்டிகுலரா இருந்து அவர் சொன்னார் அது. ஸோ அதனால இப்ப இந்த முக்கியமான ஒரு பாடல் அகர முதலன் 51 அட்சரமும் அதுக்குதான் அவர் கொடுத்த அந்த ஒலி குறிப்புகள் இந்த 2 கன்னிகளுக்கும் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதாவது அந்த அந்த பறைகள், உடுக்கை, துடி, இந்த போர் வாத்தியங்கள் முழங்குறதுலயும் ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது அந்த பொருளை கண்டுபிடிச்சு சொன்ன அவருக்கு நம்ம என்றென்றும் கடமைப்பட்டிருக்கோம். அதை மறக்க முடியாது. ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் பேசுறது குறைவுதான். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒலிக்குறிப்புகள்னு சொல்லி விட்டுறோம். ஆனா அந்த ஒலிக்குறிப்புகளுக்கு இருக்கிற பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம முதல்ல பார்த்தோமே அகர முதலன சக சனகு சேகு தகுதிமி தோதி திமியன ஆடும் மயிலோனே, இந்த மாதிரி ஜதைகளோட ஆடக்கூடிய மயிலை வாகனமாக உடையவனேன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற பொருள் பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அண்டா சராசரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு வழி செய்தவனே அப்படின்னு பகவான புகழ்ந்துகிட்டு அந்த மயில் நடனம் ஆடுது அப்படின்னு சொல்ல வந்தார் அவர். சோ இந்த மாதிரி ஒரு பாங்கு இருக்கு, அது சம்திங் ஒரு நல்ல பாராட்டப்பட வேண்டியது. சோ அதே மாதிரிதான் இந்த அகர முதலன 51 அட்சரங்கள்ங்கிற பாட்டுக்கும் அதுல கண்ட பொருள்கள், அதுவும் நிச்சயமா ஒரு இமேஜினேஷன் இல்லை அது. ஆனா அத சரியானபடியா பிரிச்சு அதுக்கு பொருள் சொன்னாங்க. அப்படி பண்ணும்போது அது ரொம்ப பொருத்தமா இருக்குதுங்கிறது பிறகுதான் நமக்கு விளங்குச்சு. சோ அதே மாதிரி இன்னொரு பாட்டு நம்ம அதை பார்க்கல, எந்தன் சடலம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தங்குடி பாட்டு, அதுலயும் கூட வரக்கூடிய ஒரு இதுக்கு நல்ல பிரிச்சு பிரிச்சு பொருள் சொல்லியிருக்கிறார் அவர். இந்த அருணகிரிநாதருடைய ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, ஒரு சொல்லை எப்படி எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத கந்தர் அந்தாதியில அவர் நிறைய சொல்லியிருக்கார். 100 பாட்டுமே 100 பாட்டுலயுமே முதல்ல அந்த 4 லைன் 3 வார்த்தைகள் பின்னி பிணைஞ்சு இருக்கும். அதை பிரிக்கிற விதத்துல ஒவ்வொரு பொருளும் வேறுபடும். சாதாரணமா நாமெல்லாம் அதை செய்ய முடியாது. ஆனா இதுல என்ன விசேஷம், அடியேன் நடராஜன் சார்கிட்ட இருக்கும்போது அவர் ஈசி சேர்ல அப்படியே உட்கார்ந்த மாதிரிதான் இருப்பாரு. ஒரு புஸ்தகம் ஒண்ணும் கிடையாது. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்வாரு, நான் அவர் காலடியில உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். ராத்திரி அதை டைப் பண்ணி அவர் மணியத்துக்கு அனுப்பிச்சு வைப்பேன். சோ இது நடந்தது. ஆனா இந்த கந்தர் அந்தாதிக்கு அருணகிரிநாதரும் வில்லிபுத்தூராரும் சொன்ன பொருள் தானே தவிர வேற யாரும் பொருள் எழுதல. ஆனா அந்த பொருளை உள்ளது உள்ளபடி நோட்டு ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாதபடி சொன்ன ஒரு பெரிய மகான் நடராஜன் சார். அதை மறக்க முடியாது. அவருடைய பெருமையை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குருநாதருடைய அந்த 54வது பாட்டு பொருள் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். திதத்த தத்தித்த திதிதாதே தாத துத்தி தத்தி தாதித ததி தித்தித்ததே துதித்து இதத்து ஆதி தத்தத்து அத்தை தத்தை தாத திதே துதை ததத்து உதி தத்து அத்து அத்தி தித்தி தீ தீ திதி துதி தீ தொத்தத்தை. நடராஜன் சாரு இது பொருள் இந்த சொற்களை பிரிச்சு அதுக்கு பொருள் சொல்லி கொடுத்த பிறகு அடியேன் அது ஒரு நாள்ல மனப்பாடம் பண்ண முடிஞ்சது. அதாவது அந்த அந்த குருநாதருடைய பெருமை என்ன அப்படின்னா இதுதான். அதுக்கு முன்னால அது பக்கமே போக முடியாது, அதை படிக்கவே முடியாது, வேற எங்க பொருள் சொல்ல. சோ இதெல்லாம் தான் குருவினுடைய பெருமை. அந்த குருவின் குரு, இந்த 2 குருக்குமார்களுடைய ஒரு படைப்பு தான் இந்த ஒலிக்குறிப்புகளுக்கு உண்டான பொருள். அதுல நம்ம ஒரு கடுகளவு தான் நம்ம பார்த்திருப்போம். பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா அவங்க வேற வடிவம் எடுத்து வரணும். அவங்கதான் நமக்கு இந்த பொருள் சொல்லி கொடுக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த அளவுல நான் உங்களுடைய என்னுடைய அனுபவத்தை உங்களோட கலந்துகிட்டேன். அந்த அளவுக்கு நன்றி நம்ம வேலுண்டி வினையிலை குழுமத்துக்கு.
மேற்கொண்டு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஐயா கந்தர் அலங்காரத்து கூட பாடல் 4 பாடல் சொன்னீங்களா ஐயா, அதெல்லாம் எடுக்கவே இல்லையே. கந்தர் அலங்காரத்துல இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் அவர் பொருள் சொல்லலையே. அவர் பொருள் சொன்னது இந்த ஒரு 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 6-7 பாடல்கள் தான், 6 பாடல்கள் தான். அந்த 6 பாடல்களையும் அடியேன் அந்த புக்ல இருந்து தனியா ஃபைலா போட்டு வச்சிருக்கேன். அதை எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்குவேன். அது இந்த ஒலிக்குறிப்புகளுக்கு அவங்க சொன்ன பொருள் பூரா அதுல இருக்கு. இதுக்கு முன்னால் நான் பகிர்ந்தது சாதாரணமான நம்ம திருப்புகழ் நெட்ல இருந்து ஸ்ரீனிவாசன் ஐயாவுடைய வெர்ஷன் அதுல கிடைக்கிற பொருள் தான் நான் அதுல சொல்லியிருந்தேன்னா, அதுல ஒலிக்குறிப்புகள்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த பாடல்களுக்கு அவர் தான் அந்த ஒலிக்குறிப்புகளுக்கும் அழகா பிரிச்சு அதுக்கு பொருள் சொன்னவர். இந்த தமிழ் ஆர்வம் உள்ளவங்க கூட பிரிக்க முடியாதுங்களா ஐயா? தமிழ் ஆர்வம் உள்ளவங்க கூட அதனுடைய அவங்கதான் செய்யணும். தமிழ் ஆர்வம் உள்ளவங்க, அதுல ஒரு விருப்பம் உள்ளவங்க, ஏன்னா எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது. பகவானுடைய கருணை, குருநாதருடைய கருணை இருக்கும்போது எல்லாமே நடத்த முடியும். ஆனா அது யாருங்கிறது தானே இப்ப தெரியல. டாக்டர் சீனிவாசன் சார் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறார். சேலம் சீனிவாசன் சார். ஐயா மைக் எடுத்துட்டு பேசுங்கய்யா. ஐயா மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ரொம்ப பாக்கியம் சொல்லுங்க. இவ்வளவு நாள் போன்ல தான் பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு நேர்ல உங்களுடைய விளக்க உரை கேட்டு ஆனந்தம்னா அவ்வளவு பெரிய ஆனந்தம். நான் இல்ல, என் குருநாதர்கள், குருவின் குரு அவர்களுடைய அருளால உங்க மூலமா இன்னைக்கு நான் கேட்டது அப்படி ஒரு மகிழ்ச்சி, விவரிக்கவே முடியாது. அரோகரா, ரொம்ப சந்தோஷம். ஒரு உருப்படி இல்லாத டேப் ரெக்கார்டர். இல்ல இல்ல இல்ல, உங்களை குறைச்சு சொல்ல முடியாது. நடராஜன் சார் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அத மாதிரி எங்களுக்கெல்லாம் நீங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்கேன்னு அது மனசுல என்னன்னைக்கும் இருக்கும். கண்டிப்பா மேலும் மேலும் அதை படிச்சு இன்னும் கத்துக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். இதுல என்னன்னா, நடராஜன் சார் சொல்லி கொடுத்தத அப்படியே லெக்சர் நோட்ஸா இந்த புக்கு போட்டு வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். எழுதணும்னா இது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா. ஆனா அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கே கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி வச்சதுனால இது நடந்தது. அதுல தெரியுது உங்களோட ஆர்வம் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு. இந்த திருப்புகழும் அது சார்ந்த இது கத்துக்கணுங்கிறது, அது பகவான் நம்மள ஒரு காரியம் பண்ண வச்சான். இன்னைக்கு எத்தனையோ உபகரணம் இருக்கு, ஆனா அன்னைக்கு எப்படி குருகுலம் மாதிரி ஆசிரியர் சொல்ல உடனே கேட்டு மனசுல வாங்கி அதை எழுதி பதிவு பண்ணி வைக்கணும்னாக்க முருகன் உங்களுக்கு எவ்வளவு அருள் பண்ணிருக்கணும். அது என்னமோ இந்த ஆத்மா ரொம்ப புண்ணியம் பண்ணி இருந்திருக்கையா. சந்தோஷமா. அந்த நடராஜன் சாரு ஒரு வாரத்திலும் திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் கிளாஸ், அதுக்கு அடுத்தால சனிக்கிழமை குருஜி ராகவனுடைய கிளாஸ். சோ இப்படியா பல வருஷங்கள் திருப்புகழ் அனுபவிக்க வச்சான். ஆனா அடியேன் அந்த எனக்கு சொல்லி கொடுத்தது பூராவுமே அவங்க அந்த அந்த ஒன்னும் வீண் போகல. நடராஜன் சார் சொல்லி கொடுத்தது பூராமே 2 டிவிடியில போட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க வச்சேன். எங்க ஸ்டூடெண்ட்ஸ்கள் எல்லாம் நாங்க பண்ணாத நடராஜன் சார்ட்ட நாங்க ஒரு 10 பேர் படிச்சோம் திருப்புகழ். அவங்க எல்லாருக்கும் அவங்க இது ஏதாவது பெருமை உண்டான இந்த பெருமை எல்லாருக்கும் சேரும். நடராஜன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேரும். அதுதான் குருகுலத்தோட விசேஷமே அதுதான். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பெரிய பாக்கியம். உங்க மூலமா எங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது கிடைச்சது. எனக்கு இன்னும் பெரிய விண்ணப்பங்கள்லாம் உண்டு. இதுல மீதி இருக்கு. இது ஒரு அளவுதான். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அருமை பெருமைகளை எல்லாம் எல்லாரும் படிச்சு, ஏன்னா இது இந்த ஹோல் புக்கு நான் இப்ப சாஃப்ட் காப்பி என்கிட்ட இருக்கு, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ அதை எல்லாரும் அதை படிக்கணும்.
கண்டிப்பா படிச்சு அது அப்ப படிக்கும் போதுதான் அவங்களுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியும். யாரு? குருநாதர் நடராஜன் சாரு, அவருக்கு மேல அவருடைய குரு. எஸ். ஏன்னா இந்த மாதிரி பூந்து விளையாடி இருக்காங்க. அப்படியே நீங்க திருப்புகழ் அமிர்தம்ங்கிறல அந்த அமிர்தத்திலேயே ஊறி இருக்க நீங்க. கொஞ்சம் அந்த கடற்கரையில இருக்கிற அந்த 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 உப்பு தண்ணியை வேணா கொஞ்சம் ருசி பார்த்துருப்பான்னு கூட சொல்றதுக்கு ஒரு யோக்கியதை இல்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா புகழும் என் குருநாதருக்கு தான், எனக்கு கிடையாது. அவர் இல்லைன்னா நான் இல்லை, எனக்கு விலாசமே அவர் தான். உங்களுடைய தொடர்பு கிடைச்சது, உங்க மூலமா நிறைய கத்துக்கிறது, தினமும் ஏதோ ஒண்ணு அனுப்பிச்சுட்டு இருக்கேன்னு அதெல்லாம் படிக்கிறது எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இதெல்லாம் நம்மளா தேடி கத்துக்க முடியாது, நீங்களா தேடி தரையில எங்களுக்கு. குருநாதர் கொடுத்ததுதான், டேப் ரெக்கார்டர் தான். நமக்கு ஒரிஜினாலிட்டிங்கிறது கிடையாது. குருநாதர் அதனால்தான் அனுதினமும் குருநாதரை மறக்காதபடி இன்னைக்கு ஆரம்பம் போது கூட குருநாதர் நீ வந்து சொல்லி பேச வைன்னு தான். அதனாலதான் நான் சொல்லுவேன், வாட்ஸ்அப்ல நிறைய போடுற போது இவ்வளவு கொடுக்கணுமா, நான் ஒரு போஸ்ட்மேன் தான், எனக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு போஸ்ட்மேன் தான் சொல்லிப்பேன். போஸ்ட்மேன் தான். நாம டேப் ரெக்கார்டர் சொல்லுவேன், இது அது கூட சொல்றது. எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? ஆமா, மறக்க முடியாது. இன்னைக்கு அந்த 100 பாட்டு கந்தர் அந்தாதி, அது பூரா அவருக்கு நல்ல 100 பாட்டும் தெரியும். ஆனா ஒரு 4 பேரு அவரு சொல்லி கொடுத்து 100 பாட்டையும் மக்கப் பண்ணி மனனம் பண்ணி எங்க சார் கிட்ட சொல்லி காட்டினாங்க. கந்தர் அந்த 100 பாட்டு மனப்பாடம்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாட்டை பார்த்தே படிக்க முடியாது, அது நம்மளால பார்த்தே படிக்க முடியாது. அதாவது அந்த 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 சொல்ல பிரிக்கிற விதம் இருக்க, அவருக்கு இணை அவர்தான். நாங்க இந்த இதுல டிவி ஏற்ற சிலந்திய சொல்லுவோம், அது சொல்றதுக்குள்ள பொறுமை, அதாவது அவ்வளவு ஈஸியா எங்களுக்கு பாட்டு நிறைய பேர் சொல்லிடுதா, நமக்கு அது பிரிச்சு படிக்கிறதுக்குள்ள பொறுமை ஆயிடும். நைவேத்தியம். ரொம்ப சந்தோஷம்டா. நமஸ்காரம். மொத்த யாராவது பேசுறோம்னா பேசட்டும். முருகாசரண ஐயா, நாம தான் பேசுறேங்க ஐயா. இன்னைக்கு கார்த்திகை 1ஆம் தேதி, கார்த்திகை நட்சத்திரம். முருகரோட பெருமை நீங்க சொல்லி நாங்க கேட்கறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கதான் நினைக்கிறேங்க ஐயா. அதுவும் ஆண்டவன் சித்தம் தான், குருநாதருடைய பெரிய கருணை தான். அதெல்லாம் உண்மைதாங்க ஐயா, உண்மைதாங்க ஐயா. உங்க மூலமா முருகர் இருக்காருன்னு எங்களுக்கு காட்டுறாருங்க ஐயா. முருகர் அடிமை ஆகணும்னு நினைக்கிறாருங்க ஐயா. எப்படிமா இந்த செகு சனகு ஜெகு தகுதிமி தோதி பொருள் கிடைக்கும் நமக்கு? அவன் குருநாதர் சொல்லி கொடுத்ததுனால்தான் தெரிஞ்சதுமா. உண்மைதாங்க ஐயா, உண்மைதாங்க ஐயா. அதுல நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஐயா, கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிக் கொடு. இப்ப நீங்க சொல்றதே நாங்க பெரிய பாக்கியமா நினைக்கிறோம், கத்துக்கிறோம். அதே மாதிரி அதுல கொஞ்சம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவேன். இதெல்லாம் உங்க சொத்து. இதுன்னு இப்ப சொன்னது காவாசி அங்க உள்ள இருக்குது, 10 மடங்கு ஜாஸ்தி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுங்க, சொல்றேங்க, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. முருகா 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 சரணம். முருகாசரணம். அனந்த சிவன் பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எவ்வளவு நாள் ஆச்சு உங்க குரல் கேட்டு? ஒரு அந்தாதி புஸ்தகமா எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அதை பத்தி ஐயா நீங்க ஒரு நாள் வந்து எங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும் அதை பத்தி. கண்டிப்பா. நான் ரொம்ப எளியவங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பிரேமாமா, ஐயாவை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெரிய குழுமத்துக்கு தலைவரா இருந்து ஓய்வு வாங்கிட்டாரு, ஓய்வு பெற்றாரு. ஆனா அவரை மாதிரி ஒரு பெரிய மெய்யடியார், முருகனடியார் ரொம்ப ரொம்ப பாக்குறது கஷ்டம். சிறப்பு சிறப்புங்க. நீங்க அடுத்த வாட்டி அவரை பேச வச்சிடலாங்க நம்ம குழுமத்துல. நிச்சயமா பேச வைக்கணும். சரிங்க சரிங்க. அதே மாதிரி நிறைய முத்துக்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கணும். அவங்க எல்லாம் நல்லா பேசுவாங்க. ஐயா, உங்க அன்புனால நீங்க எனக்கு அளவுக்கு அதிகமாவே என்ன போயிடுறீங்க.
அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. எனக்கு தமிழும் தெரியாது, எனக்கு ஞானமும் கிடையாது. ஏதோ முருகனுடைய அருளால உளறி இருக்கேன். இதெல்லாம் வந்து ஓகே, இட்ஸ் ஆல்ரைட். அது வந்து உங்களுடைய பெருந்தன்மை. அது இல்லையா, நீங்கெல்லாம் நான் வியந்திருக்கேன். நான் இவ்வளவு வருஷமா உங்களை 40 வருஷத்துக்கு மேல பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப அருகாமையில இருந்து உங்களுடைய திருப்புகழ் அந்த பக்தி அப்படிங்கறத பார்த்து நான் மெய் மறந்துருக்கேன். அந்த காலத்துல வெறும் கேசட்ல வச்சுட்டு இருப்பீங்க, வீடு ஃபுல்லா திருப்புகழ் கேசட்டா இருக்கும். எனக்கு ஒரு சிறிய விண்ணப்பம், அந்த புத்தகத்தினுடைய ஒரு காப்பி எனக்கு கிடைக்கும்னா நான் எப்படி வாங்கணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. தாராளமா கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். ஆனா நான் இப்ப இன்னொரு 10 நிமிஷத்துல இங்க எல்லாருக்கும் அந்த குரூப்ல நான் இதோடைய சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணிடுறேன். அது போக நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா ஒரு 6 பாட்டு, அது தனித்தனி ஃபைலாவும் அப்லோட் பண்ணிடுறேன். கண்டிப்பா ரொம்ப 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 அற்புதமா இருந்தது. அதாவது பர்டிகுலரா நீங்க வந்து நான் படிச்சுட்டேன் அத, அந்த அகர முதலனங்கிற இருக்கிறதுல அந்த 5வது கண்ணியும் 6வது கண்ணியும் நீங்க வந்து அதை எப்படி பிரிச்சிருக்கிறாரு, எப்படி பொருள் சொல்லி இருக்கிறாரு, அது எவ்வளவு பொருத்தமா இருக்கு. அந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கப்படும் போது அந்த அரக்கர்களை பார்த்து திட்டுற மாதிரி இருக்கு. உண்மையாவே ரொம்ப அதே பக்தி பூர்ணாதாய ஞானம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பக்தி முழுமை அடைஞ்சதுனால அவங்களுக்கு அந்த ஞானம் வந்து அவங்க அதை சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் அவங்களுடைய சொற்கள்லாம் நம்ம கேட்கறதுக்கு கூட. உண்மைதான், கிடைக்கும். உண்மைதான். ரொம்ப ரொம்ப அற்புதம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நன்றி ஐயா. திரளக்கரை வெண்கண்ட வேலன் திசைமுகன் மா திரள் அக்கரை யான் பாட நாடுதல் செய்ய சங்கு அதிர அளக்கர் அக்கறை காண்பான் கை நீ திசைவார் பனிக்கதிர அல கரக்கரை வானீட்டு மைந்த புத்திக்கு ஒக்குமே. முருகாசரணம். லட்சக்கணக்கான அசுரர். இது என்ன இது? எங்க நடராஜன் சார் ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி இருக்கு. உமாமா இல்ல? ஆமாயா. ஆமா ஆமா ஆமா, ரைட் ரைட். ஏன்னா இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது, சில பேர்களால் தான் முடியும். இப்ப எங்கிட்ட கேட்டேன்னா இந்த திதத்தை தத்தித்த சீனிவாசன் சார் சொன்னார, திணையேத்தி அன்பு செய்வேந்தன் பதாம்புயத்தில் சேய அன்பு உண்டு, ஒரு 4-5 தான் இருக்கு. ஆனா நடராஜன் சார் சொல்லி கொடுக்கும் போது ஒரு 10-15 அவர்கிட்ட போய் ஒப்பிச்சேன். அதெல்லாம் மறந்து போயிட்டு. ஆமாயா, குமர கடவுளை நம்ம எல்லாம் பாட முடியுமா? கையால் நீந்தி கடலை கடக்க எண்ணுவார் புந்திக்கும் சந்திரனை பிடிக்க வானில் கை நீட்டும் சிறுவனின் புந்திக்கும் ஒப்பாகும். ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஐயப்பன் சார் சொன்னதும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பூனால இருந்து மீனா சுவாமிநாதன். வணக்கம் ஐயா. மீனா முருகாசரணம். ஐயா பூனா மீனா சுவாமிநாதன். அவன் பூனால இருந்து பேசுறாங்க. ஆமா 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 ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது சார் கேட்டது. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் வேற அடுத்த வார்த்தையே தெரியாது, அவ்வளவுதான். அடுத்த வார்த்தையே தெரியாது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அனுபவிச்சோம், அவ்வளவுதான். முருகாச்சரணம் முருகாச்சரணம். எங்களுக்கு குடுப்பன இருந்தது இன்னைக்கு கிருத்தையும் அதுவுமா. உமா அம்மா சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அந்த அந்தாதி வெண்பான்னு நினைக்கிறேன் அவர் சொன்னது. வெண்பா போகும்போது அப்பதான் அதோடைய விசேஷம் நல்லா இருக்கும். அதுவும் பொருள் உணர்ந்துட்டான்னா அவ்வளவுதான். ஆமா, நிச்சயமா. உமா மாமி சொன்னது வெண்பான்னு நினைக்கிறேன். இல்லம்மா, கந்தர் அந்தாதி. அந்தாதி தானே? கந்தர் அந்தாதி. திகழ் அக்கர். சூப்பர் சூப்பர். எனக்கு அது கூட என்னன்னு தெரியல பாருங்க. அது கொஞ்சம் பழக்கம் தான்மா, வேற ஒண்ணும் இல்ல. அந்தாதியை ஹேண்டில் பண்றவங்க மணி சாரு, அதுக்கு பிறகு குருஜி, அவங்க விருத்தம் பாடும்போதுதான் அந்தாதியில எடுத்து பாடுவாங்க. ஆமா, சூப்பர் சூப்பர். தன்யநாமம் தன்யநாமம்.
முருகா 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 முருகாச்சரணம். முருகா சரணம் ஐயா. அம்மா, பிரேமம்மா சரிங்கய்யா. ரொம்ப ஒரு 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 சந்தர்ப்பம் கொடுத்தீங்க. அதுவும் அடியார் பெருமக்களை பார்த்து பேசுறதுங்கிறது வந்து எவ்வளவு புண்ணியமான காரியம். அடியானுக்கு எந்த தகுதியில முருகப்பெருமான் வகுத்து கொடுத்திருக்காருங்கய்யா. நீங்க கேட்ட உடனே அடுத்த நிமிஷமே ஒத்துக்கிட்டீங்க. சரி, நீங்க திரி எழுக்கூட்டு எடுக்கிறதா இருந்தோம் முதல்ல. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஒளிக்குறிப்பு பத்தி சொல்லலாமா நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கய்யா. இந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு அடியனுக்கு தெரியாதுங்கய்யா. ஆனா இவ்வளவு அழகா அந்த ஒவ்வொரு சந்தம் பிரிச்சு அது எப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அடியன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் நீங்க சொன்னதா நானும் குறிப்பெடுத்து எழுதி வச்சிருக்கேங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. இந்த லெக்சர் நோட்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன். சரிங்க, உங்க கூட இருக்குமே. சரிங்க. இருக்குங்க, என்கிட்ட இருக்குங்கய்யா. முருகாசரணம் இருக்கு, என்கிட்ட இருக்கு. முருகாசரணம் முருகாசரணம். திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா திருவடி வணக்கங்க. ரொம்ப சிறப்பா இருந்தீங்க. எங்களுக்கு தான் பிரிச்சு படிக்க தெரியாது. ரொம்ப அருமையா இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்க அடிக்கடி எல்லாம் சொல்லி கொடுங்க, பொருள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறக்க இருக்கு இல்லைங்களா. சிவா சிவாய நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாச்சரணம். முருகன் ஒவ்வொரு வீட்லயும் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாங்க போய் முருகனை பார்க்க வேண்டியது இல்ல. முருகன் நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை நாங்க இவ்வளவு அருமையா அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க. நமஸ்காரம் சார். நான் உமா ஜெயராமன் ஹைதராபாத்ல இருந்து. ரொம்ப உமா ஜெயராமன் ஹைதராபாத்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன். தெரியுமா, சொல்லுங்கம்மா. அதான் நீங்க ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது உங்களை நாங்க நடராஜன் சார் பத்தி சித்ராமூர்த்தி மேடம் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்க. சோ நீங்க அவரை பத்தி இன்னும் நிறைய சொன்னது. அவங்கெல்லாம் அப்படி ஒரு ஒரு அனுபவத்தை நடராஜன் சார் கூட ஒவ்வொரு இசைப்பேரவையிலையும் சொல்லுவாங்க. சோ இந்த விளக்கத்தோட சேர்ந்து உங்களோட நடராஜன் சார் அனுபவங்கள்லாம் சொன்னதுங்கிறது இன்னும் அதாவது எப்படி வாரியார் சுவாமிகளை முருகன் எப்படி கூட்டிட்டு போனா அதே மாதிரிதான் நடராஜன் சாரையும் கூட்டிட்டு போனான். சோ ரொம்ப அருமையா இருந்தது. சோ நீங்க இதை போடுவேன் இல்லையா, அது நான் எங்க குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் இல்லையா. நான் தாராளமா எல்லாத்தையும் ஏன்னா இது எல்லாமே திருப்பூர் பாடக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும். சோ நான் இப்ப நீங்க அந்த ஸ்லைடு அதாவது நீங்க பண்ண ஆடியோ கூட ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கல இல்ல வெறும் ஸ்லைடு மட்டும்? ஏன்னா அந்த நாங்க அனுப்பி விட்டுறோமா, நீங்க அதுல பாத்துங்க. ஐயா திருப்புகழ்னு ஒரு இது வச்சிருக்காங்க. நீங்க சொல்றத கேட்ட பட் மறுபடியும் கேட்டாக்க இன்னும் கொஞ்சம் பொருள் இன்னும் நிறைய விளங்கும் இல்லையா. அது கூட உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸையும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க சொந்தமாயிரும். ஓகே சார், ஓகே சார். உமா ஜெயராமன் மாமி நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நீங்க எனக்கு புக் அனுப்பி கொடுத்தேன்னு முன்னால. ஓகே ஓகே. அவ்வளவு பிரமாதம். உங்களோட குரலையும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். ரொம்ப அமிர்தவர்ஷினி குரூப்ல. ஆமா 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 ஆமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு என்ன ஞாபகம் வச்சு. இல்ல அந்த புத்தகம் அவ்வளவு ரேர் புக் நீங்க எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நீங்க அது முருகன் அர்ச்சனைக்கு. அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ சார். நல்லா இருக்கீங்களா? ஓகே. சாரி மார்க்கோ சார். நமஸ்காரம் சார். இது எப்படி சார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இருக்கா இந்த கூகுள் மீட் ப்ரோக்ராம்? இல்ல ஆமாங்கய்யா, மாதத்துல 2 சனிக்கிழமைங்கம்மா. ஒரு சனிக்கிழமை திருப்புகழ் வகுப்பு சொல்லி கொடுப்பாங்க. கார்த்தியையன் ஒரு தம்பி வந்து விளக்கத்தோட சொல்லி கொடுக்குறாரு. யமுனா மன்றவங்க வந்து பாடல் மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கெல்லாம் அதை பாடி பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். மாதத்துல 2 சனிக்கிழமை ஒரு அருளாளர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கெல்லாம் அதை கொடுத்து சிறப்பா நன்றி உரையை ஆற்றி அவருடைய சொற்பொழிவு நாங்க கேட்டு ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலம் நடந்துட்டு இருக்கோங்கம்மா. யூடியூப்லயும் பதிவிட்டுருக்கோம். யூடியூப்ல நாங்க பதிவிட்டுடுவோம். ரொம்ப சிறப்பான முறையில போயிட்டு இருக்குங்கம்மா. அடுத்த முறை நம்ம ஆனந்த் ஐயாவை நாங்க புக் பண்ணிட்டேன். ஆனந்த்ன்ற பேரே எடுத்துட்டேன். சிவா ஐயா நம்பரையும் நான் தேடி எடுத்துட்டேங்கய்யா. நம்பரையும் கண்டுபிடிச்சு எடுத்து வச்சுட்டேன். நான் இருக்கேன். நன்றிங்கய்யா. சிவா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்னால எனக்கு தெரிஞ்சது ஏதோ வளர்றேன், அவ்வளவுதான். எனக்கு ஐயா அளவுக்கெல்லாம் எனக்கு ஞானம் கிடையாது. தெரிஞ்சது ஏதோ சொல்றேன்.
ஐயா அதெல்லாம் சொல்லாதீங்க, எல்லாருமே வந்துருங்க. முருகப்பெருமான் அருள் தானங்க, எல்லாமே கிடைச்சிருங்க. சிவாயம். ஐயா வாழ்த்து பாடி முடிச்சுட்டு நம்ம அடுத்த அடியாருக்கு பேச வைக்கலாமா? வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடுறோங்க நாங்க. அது ரெக்கார்ட் பண்றதுனால அது ஒழுங்கா அதை கடைப்பிடிச்சிடலாம் அப்படின்னு. வான்மையில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. சிவசிவா. அம்மா ரெக்கார்ட் ஆஃப் பண்ண